அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, முஹர்ரம் மாதமும் முஸ்லிம்களின் நிலையும் என்ற தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் முஹர்ரம் மாதமாக இருக்கிற காரணத்தினாலையும், இந்த முஹர்ரம் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அமலை செய்ய சொன்னார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலையும், இந்த முஹர்ரம் மாதத்தில் முஸ்லிம்கள் மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருப்பதை எச்சரிக்கை செய்வதற்காகவும் இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்த அளவுக்கு, பொதுவாக மாதத்தை பொறுத்த அளவுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், தன்னுடைய திருமறையில் வானம் பூமிகள் படைக்கப்பட்ட நாளில் இருந்து, அல்லாஹ் என்னைக்கு இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தானோ அன்றைய நாளில் இருந்த மாதங்களினுடைய எண்ணிக்கை 12. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வசனம். சமீப காலத்துக்கு முன்னாடி தான் ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பதையே கண்டுபிடித்தார்கள். அதற்கு முன்னாடி வரைக்கும் அவர்களுக்கு திட்டவட்டமான எந்த விதமான ஒரு அறிவும் கிடையாது. அவர்கள் மன இச்சையின் அடிப்படையில் 13 என்றார்கள், 15 என்றாங்க. இப்படி அவங்க இஷ்டத்துக்கு ஏற்படுத்திக்கிட்டாங்க. திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டது எப்பதான்? சமீப காலங்களுக்கு முன்னாடி தான் என்ன செஞ்சாங்க, ஒரு வருஷத்திற்கு 12 மாதம் தான் என்று அவங்க சொல்றாங்க விஞ்ஞானிகள். ஆனால் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றாரு என்றால், வானம் பூமி என்னைக்கு படைக்கப்பட்டதோ அன்னையிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை 12 தான் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு, அதுல 4 மாதங்கள் புனித மாதங்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். அந்த 4 மாதங்கள்ல எந்த விதமான யுத்தமோ சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது. அது ஒரு புனிதமான ஒரு மாதம். அதை அன்றைக்கு வாழக்கூடிய அந்த அரபிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னாடி உள்ள அந்த அரபிகள் என்ன செஞ்சிருந்தாங்க, இந்த 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த யுத்தமும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அடிப்படையான பேசிக்காக இருந்தது என்ன, யுத்தம் தான். எதுக்கு எடுத்தாலும் சண்டை. ஒரு சமுதாயத்தில் ஒருத்தன் கொலை செய்யப்பட்டு விட்டானே ஆனால் அதை பழிவாங்காத வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, ஓய மாட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு கொடூர சிந்தனை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்படி அவர்கள் இருந்தாலும் என்ன செய்வாங்க, அந்த 4 மாதங்களில் எந்த விதமான ஒரு யுத்தம் சண்டை சச்சரவுகள் செய்யாமல் அதை கண்ணியப்படுத்தினார்கள், புனிதப்படுத்தினார்கள். அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த மக்களும் மதித்திருந்தார்கள். அந்த 4 மாதங்கள் என்ன மாதங்கள், துல்கஹதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களை புனித மாதமாக என்ன செஞ்சாங்க, கருதி கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்கக்கூடியது இந்த முஹர்ரம் மாதம். அந்த முஸ்ரிக்கீன்களும் புனிதமாக கருதப்பட்ட ஒரு மாதம்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறாங்க அதை புனித மாதம் என்று அங்கீகரிக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான் 4 மாதங்கள் புனித மாதங்கள் அப்படின்னு. இந்த முஹர்ரம் மாதத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இது ஷஹருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மாதம் அப்படிங்கிறாங்க. ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமா என்ன சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்றாங்க. அதே மாதிரி அன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மக்காவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்த நாளை வந்து எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினார்கள் என்றால், இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆசுரா, அதாவது 10வது நாள் அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாரு? இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி, இஸ்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாடி அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்கள், அந்த காபீர்கள், இறை நிராகரிப்பார்கள் என்ன செஞ்சாங்க, அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆசுரா என்று சொல்லக்கூடிய, ஆசுரானா 10வது நாள் அர்த்தம், 10 அர்த்தம். அந்த நாள் என்ன செஞ்சிருந்தாங்க, அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த நாளில் தான் கௌபத்துல்லாவிற்கும் புது திரை அணிவிக்கக்கூடியவராக இருந்தார்கள். அதை ஒரு புனிதமான நாளாக கருதி என்ன செஞ்சாங்க, அந்த மாதம் நோன்பு பிடிச்சாங்க. அந்த 10வது நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பு நோற்றார்கள். அன்றைக்கு தான் என்ன செஞ்சாங்க, கௌபத்துல்லாவுடைய திரையும் மாற்றப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு போவாங்க மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அது கடைஞ்சு போயிடும். ஒரு வருஷத்துக்கு ஒருக்க துணியை மாற்றும் பொழுது அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட நாள் இது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆசுரா என்று சொல்லக்கூடிய அந்த நாளை என்ன செஞ்சாங்க, அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, புனிதப்படுத்தி அந்த 10வது நாள் என்ன செஞ்சாங்க, நோன்பு நோற்றார்கள். மக்களை நோன்பு நோக்க சொன்னார்கள். மார்க்கம் இப்படி சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசுரா நாளில் நோன்பு நோற்பார்கள், நோன்பு நோக்க சொல்வார்கள். அதனோட முக்கியமான சிறப்பு என்னவென்றால், அது இந்த ரமலான் மாசத்தினுடைய நோன்பு இருக்கா இல்லையா, ரமலான் மாசத்தினுடைய 30 நோன்பு 30 நோன்பு 29 நோன்பு நம்ம பிடிக்கிறோமா இல்லையா, இந்த நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னாடி இந்த முஹர்ரம் மாசத்தினுடைய ஆசுரா தினத்தில் நோன்பு அந்த நோக்கக்கூடிய நோன்பு தான் கடமையாக்கப்பட்டிருந்தது அப்படின்னு ஆயிஷாக்கள் எல்லாம் அவங்க சொல்றாங்க. அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நோன்பாக இருந்தது. இந்த ரமலான் மாசத்தின் நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆசுரா தினத்தில் நீங்கள் விரும்பினால் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பினால் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்னதான் இருந்துச்சு, இந்த நோன்பா இருக்கு. அதே மாதிரி ஆயிஷாக்கள் எல்லாம் அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாசத்தையும் முஹர்ரம் மாசத்துடைய 10வது நாளையும் ரமலான் மாசத்துல அந்த முழு மாதத்தையும் அவர்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நோன்பு நோற்பது போல் வேறு எந்த நாளையும் நோன்பு நோக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம முஹர்ரம் மாசத்தினுடைய சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க, யார் முஹர்ரம் மாசத்தினுடைய அந்த 10வது நாள் ஆசுரா தினத்தில் யார் நோன்பு நோக்கிறார்களோ அவர்கள் முன் செய்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் என்ன செய்கிறது, மன்னிக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக, சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக, அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடியது எது, இந்த முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்கிறது. ஆனா அந்த சிறப்புக்கு வந்து என்ன காரணம், அந்த சிறப்பு ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் இந்த முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள் என்ன செஞ்சாங்க, புனிதப்படுத்தினார்கள், நோன்பு நோற்றினார்கள். கஅபத்துல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சாங்க, புதிய திரைகள் மாற்றினார்கள். அது ஒரு புனிதமாக கருதினார்கள். ஆனா இதுக்கு என்ன காரணம் என்று நம்ம பார்த்தோமே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. அங்க என்ன செய்றாங்க, யூதர்களும் இந்த 10வது நாளை நோன்பு நோக்குறாங்க. 10வது நாளை அவங்க பெருநாளா ஆக்குறாங்க. இந்த 10வது நாளை புனிதமான நாளா கருதுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு யூதர்கள்ட்ட கேட்குறாங்க, இன்னும் இந்த நாளை நீங்கள் சிறப்புக்குரிய நாளாக ஆக்குவதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்றாங்க, ஒரு பின்னணி வரலாறு சொல்றாங்க. எங்களுடைய இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளில் தான் ஃபிரௌன் என்ற ஒரு கொடியவனிடமிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். கடல் 2ஆக பிளந்து அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால், கிருபையினால் இந்த காப்பாற்றப்பட்ட நாள் இருக்கிறதே, அது இந்த முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள் தான். அதற்கு பெருமை சேர்க்கும் விதமாக, அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அதனால் நாங்களும் நோன்பு நோக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை கட்டளையிடுறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, நோன்பு நோருங்கள். முஹர்ரம் மாசத்தினுடைய முஸ்லிம்களுக்கு முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள் நீங்களும் நோன்பு பிடிங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன செய்றாங்க, சில சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் யூதர்களும் அந்த நாளில் நோன்பு பிடிக்கிறாங்களே, நம்மளும் அந்த நாளில் நோன்பு பிடிக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க, அப்ப நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் 9, 10 நோன்பு பிடிங்கள் அப்படிங்கிறாங்க. பிறை 9லையும் 10லையும் நீங்க நோன்பு பிடிங்கள். அதே மாதிரி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருப்பேனேயானால், உயிரோடு இருந்தனையானால் நான் என்ன செய்வேன், 9, 10 பிடிப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், 9லையும் 10லையும் பிறை நோன்பு நோற்பது, பிறை 9, 10 நோன்பு நோற்பது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, நோன்பு நோற்றிருக்கிறார்கள், நோன்பு நோர்க்கு சொல்லி இருக்கிறார்கள், வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், யூதர்கள் இந்த விஷயத்துல எதையெல்லாம் ஒரு திருநாளாக, ஒரு பெருநாளாக கொண்டாடக்கூடிய நாளாக அவர்கள் காட்டுகிறார்களோ, அவர்கள் கருதுகிறார்களோ, அது இஸ்லாத்திற்கு உடன்படக்கூடிய காரியமாக, இஸ்லாத்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரியமாக இருந்ததேயானால்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு நோன்பு நோக்க சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா பெருவெளியில் இருக்கும் பொழுது என்ன செய்யுது, ஒரு வசனம் திருமறை குர்ஆன் ஒரு வசனம் அருளப்படுகிறது. இது பிற்காலத்தில் வந்து ஒரு யூதர் என்ன சொல்றாரு, உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து சொல்றாரு, அல்லாஹ் வந்து உங்களுக்கு அருளிய அந்த வசனத்தை, உங்களுக்கு இறக்கி அருளிய அந்த வசனத்தை எங்கள் இறை தூதருக்கு எங்களுடைய நபிக்கு இறக்கி அருளி இருந்தால் நாங்கள் அந்த நாளை என்ன செஞ்சிருப்போம், ஒரு மிகப்பெரிய ஒரு திருநாளாக ஒரு பெருநாளாக நாங்கள் கொண்டாடி இருப்போம் அப்படின்னு அந்த யூதர் சொல்றாரு. அப்ப உமர் ரலியல்லாஹு திருப்பி கேட்கிறாங்க, என்ன வசனம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொல்றாரு, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா அப்படிங்கிற வசனத்தை அவர் சொல்றாரு. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த வசனம் எப்பொழுது அருளப்பட்டது என்பது உனக்கு தெரியுமா, அது எங்க அருளப்பட்டது என்பது உடம்புக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா பெருவெளியில வந்து வெள்ளிக்கிழமை என்று ஒரு ஒட்டகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த வசனம் அருளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த யூதர்கள் வந்து ஒரு நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம், அதை நாங்கள் திருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று ஒரு புனிதத்துவம் கொடுத்து அந்த மார்க்கத்தை சிறப்பிக்க, அந்த நாளை சிறப்பிக்கக்கூடிய காரியத்தை ரசூல் என்ன செய்றாங்க, அன்னைக்கு நீங்க நோன்பு நோருங்கள், அன்னைக்கு நீங்க நோன்பு நோக்கு ஒரு வருடம் முந்தைய ஒரு வருட பாவத்தையும் பிந்திய ஒரு வருட பாவத்தையும் மன்னிக்க கூடியதா இருக்குதுன்னு ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த முஹர்ரம் மாசத்தினுடைய ஆசுரா நாள்ல வந்து அந்த யூதர்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு அதை ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்க. அங்கீகரிச்சு என்ன செய்றாங்க, நீங்கள் நோன்பு பிடிங்க, யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக 9வது நாளையும் சேர்த்து பிடிங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த யூதர்கள் வந்து ஒரு நாளை வந்து புனிதமான நாளாக, அது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பெருநாளாக, இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹதீஸிலே வந்து எப்படி வருதுன்னா, இந்த முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாளை யூதர்கள் எந்த அளவுக்கு சிறப்பித்திருக்கிறார்கள் என்றால் அன்னைக்கு அவர்கள் ஒரு பெருநாளாக கொண்டாடுவார்கள். அன்னைக்கு அவங்க என்ன செய்வாங்க, அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஆடை அணிகலனை அணிந்து அழகுமிக்க ஆபரணங்களை அணிந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்ற அளவுக்கு என்ன செய்யுது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு நாள் ரசூல் என்ன சொல்றாங்க, நீங்க நோன்பு பிடிங்க நீங்க, அந்த அளவுக்கு சொல்றாங்க. இது மார்க்கத்துல உள்ளது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியது. இதற்கு முக்கியமான ஒரு காரணத்தையும் சொல்றாங்களா இல்லையா. அப்ப ரசூல் அந்த சம்பவத்தை சொல்லும்போது சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவர்கள் யூதர்களுக்காக அவர்களை விட எனக்கு அவர்கள் ரொம்ப நெருக்கமானவர்கள், என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் அந்த நாளை கண்ணியப்படுத்துங்கிறாங்க. இதுல வரலாறு மறைக்கப்படக்கூடிய வரலாறு எந்த வரலாறா இருக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அப்படியே மறைக்கப்பட்டு விட்டது. இந்த ஆசுரா தினத்தில் வந்து எதற்காக நோன்பு நோக்கப்படுகிறது, ஏன் நோன்பு பிடிக்கப்படுகிறது என்ற ஒரு முழுமையான காரணம் முஸ்லிம்களுக்கு தெரியாமல் வேற ஒரு காரணம் உள்ள பூத்தப்படுகிறது. இதுதான் இங்க முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்ன விஷயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சாட்டா தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாறை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னணியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய சில பெயர் தாங்கிகள் சியாக்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை விட்டு வெளியேறியே இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் சியாயிசம், யூதர்களுடைய ஒரு மார்க்கமான, யூதர்களுடைய ஒரு மதமான அந்த சியா கொள்கையை பின்பற்றி இன்னைக்கு சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய சில உலமாக்களும் சில அறிஞர்களும் அவர்கள் வைத்து புலப்பு நடத்தக்கூடிய சிலவர்கள் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்திற்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது உலக அளவில் பெரிய ஒரு இஸ்லாத்திற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறது. இந்த ரெண்டு வரலாறையும் சாட்டாக கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆக வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு வர்ற மாதம் சிறப்பிற்குரிய ஒரு மாதமாக ஆக்கப்பட்டதுக்கு உண்டான காரணம் என்னவென்றால், முக்கியமாக அடிப்படையான காரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதுதான். அதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். அதைத்தான் நோன்பு நோர்க்கும் சொல்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் அவ்வளவு புனிதமானது, அவ்வளவு கொடுமைகள் செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த சமுதாயத்தில் ஃபிரௌன் என்று சொல்லக்கூடியவன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, ஃபிரௌன் என்று சொல்லக்கூடியவன் ஆண் குழந்தைகள் பிறந்தாலே அறுத்து விடுவான். குர்ஆன்ல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடிய காலத்திலிருந்து என்ன இருக்குது, சம்பவம் வரலாறுகள் இருக்கிறது குர்ஆனை பொறுத்தளவுக்கு. அப்ப வந்து அவங்க தாய் பயப்படுறாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்தவன் என்ன செய்யறாங்க, அவங்க பயப்படுறாங்க, குழந்தைகளை கொன்றுவானே, ஆண் குழந்தைகளை இவன் உயிரோட விடமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவங்க பயப்படும் போது அல்லாஹ் என்ன செய்யறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருக்கு வகி அறிவிக்கிறான், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அந்த குழந்தை நாம பாதுகாப்போம், நீங்க என்ன செய்யுங்க, நீங்க மக்களுக்கு பயப்படுவீர்களே ஆனால் ஒரு பெட்டியில வச்சு கொண்டு போய் கடல்ல விட்டுருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு தாய் வந்து அல்லாஹ் மேல அவர்கள் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாங்க பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான்னா நிச்சயமா என்ன செய்யும், அதுல ஒரு நல்லது இருக்கு. என்ன இருந்தாலும் பெற்றதாய் பிறந்த குழந்தை இவனுக்கு போடுவாங்களா, இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அவங்க என்ன செய்யறாங்க, கடல்ல கொண்டு போய் விட்டுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யுது, ரொம்ப ஒரு மனசுக்கு இதா இருந்தாலும் தன்னுடைய சகோதரியை கூப்பிட அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நீ போய் அந்த குழந்தை எங்க போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை கடல்ல போகுது. எவன் வந்து ஆண் குழந்தை பிறந்தாலே அறுத்து விடுவானோ கொன்று விடுவானோ அல்லாஹ் அங்கேயே கொண்டு போய் சேர்க்கிறான்.
ஃபிரௌனுடைய வீட்டிலே கொண்டு போய் என்ன செய்யறான், அந்த குழந்தையை சேர்க்கிறான். அவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்க, இந்த குழந்தை நம்மளுக்கு இருக்கட்டும், இந்த குழந்தையை நம்ம வளர்ப்போம், நம்மளுக்கு பிள்ளையாவே ஆக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அந்த குழந்தையை அல்லாஹ் கொண்டு போய் எவன் ஆண் குழந்தை பிறந்தாலே அழிப்பானோ அழித்து விடுவான், அந்த வீட்டில் அந்த குழந்தையை வளர்க்குறான். அவனுக்கு எதிரியா வரக்கூடியவன் அவனுக்கு தெரியாம என்ன செய்யறான், வளர்த்து கொண்டு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவராக இருக்கும்போது என்ன செய்யறான், எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறான். வளர்த்து கொண்டே வரும் பொழுது அந்த ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்றாங்க, அவங்க வந்து அவங்களுடைய தாய்க்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாருக்கு வந்து ஒரு கண் குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே அந்த குழந்தைக்கு வந்து பால் புகட்டக்கூடியவர்கள் யாரையாவது அவங்களுக்கு கொண்டு வந்து தரட்டுமா, அந்த பின்தொடர்ந்து போனாங்கல்ல அவங்க போய் கேட்குறாங்க. அப்போ போய் என்ன சொல்றாங்க, சரி ஓகே அப்படின்ற உடனே மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரை அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறான். அவருடைய மனம் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக, அவர்கள் கண் குளிர வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையை அவர் தாய் இடத்துல நாம் ஒப்படைத்தோம் அப்படின்னு நல்லா சொல்றான். அங்கே வளர்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வாலிப வயதையும் அடைகிறார்கள். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்ன செய்யுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் இஸ்ரவேல் சமுதாயம், எதிரி சமுதாயம்னா பிறவனுடைய சமுதாயம். அப்ப என்ன மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமுதாயமாக இஸ்ரவேல் சமுதாயத்தை பிறவன் என்பவன் அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டு தன்னுடைய கட்டுக்குள்ள வைத்துக் கொண்டு ஒரு அடிமை சேவகனா என்ன செய்யறான், பாவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, அங்க ஒரு சண்டை நடக்கிறத பாக்குறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் கூப்பிடுறான், மூசாவே எனக்கு உதவி செய்யி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் என்ன ஏதுன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஓகி ஒரு குத்து விடுறாங்க, எதிரி சமுதாயத்தை சேர்ந்தவனை குத்து விடுறாங்க. அவன் அங்கேயே ஸ்பாட் அவுட், ஆள் செத்து போயிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்தவரா என்ன செய்றாங்க, மதியன் என்ற ஊருக்கு போய் விடுகிறார்கள், ஓடி விடுறாங்க. இந்த மாதிரி உங்களை காலி பண்ண போறாங்க, உங்களை குன்று விடுவாங்களா அப்படின்னு ஒரு செய்தி கிடைக்குது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு வெளியேறி போயிடுறாங்க. அங்க போய் சில வருடங்கள் என்ன செய்றாங்க, தங்குறாங்க, அங்க திருமணம் முடிக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தோட கூட்டிக்கிட்டு வரும்பொழுது என்ன செய்யுது, தூர் சினா என்று சொல்லக்கூடிய ஒரு மலையில வந்து அல்லாஹ் அவங்களோட உரையாடுறான். உரையாடும் போது நீங்க தூய்மையான ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதராக உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா அது சில அற்புதங்களை அல்லாஹ் காட்டணும். கை தெரியப்பட்டவன பாம்பா மாறுறதும், இந்த கையை வெளியே நீட்டவன வெண்மையாக தெரியக்கூடிய 2 அற்புதத்தை கொடுத்து நீங்க பிறவன்ட்ட போய் இது மார்க்கத்தை சொல்லுங்க அப்படின்னு மூசா பயப்படுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நான் போனா என்ன செஞ்சிட மாட்டாங்க, சும்மா விட மாட்டாங்க, எனக்கு பயமா இருக்குது, நம்மளுடைய கண்காணிப்பு நடிப்பில் நீங்க போங்க. அப்ப கேட்கறாங்க, என்னுடைய சகோதரர் ஹாரூனை எனக்கு துணையா அனுப்புங்க, கூட்டிக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் செஞ்சிடறான். தூது செய்தி அல்லாஹ் சொல்றான். அங்க போய் கைத்தறிய போடுறாங்க. சாட்டாட்ட பெரிய லெவலில் தெரிஞ்சுக்கணும், நீங்க இன்ஸ்டால அவனுடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாம் சுருக்கமாக. அப்ப என்ன செய்யுது, அங்க வந்து சம்பவம் நடக்குது. கைத்தறிய கொண்டு போய் போடுறாங்க. அவன் சூனியம்னு சொல்லிடுறான், பாம்பா மாறு சூனியம்ங்கிறான். போட்டி நடக்குது. போட்டியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜெயிக்கிறாங்க. இந்த சூனியக்காரர்கள் சஜிதாவில் விழுந்துடுறாங்க. அப்ப என்ன செய்யுது, அப்பையும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்புது. என்ன செய்யுது, பெரிய அளவில் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. கடைசி கட்டமாக கொன்று விட வேண்டும் என்ற முடிவு வந்துடுறான். ஒரு மூசாவை விட்டா நம்ம சமுதாயத்தில் உள்ள ஒன்று ஒன்றா உருகிட்டு போயிடுவாரு. இருக்கிற கொஞ்சம் என்ன செஞ்சிடும், தொடக்கி எறியப்பட்டுவிடும். தொடக்கி எரிஞ்சு ஒன்றுமில்லாமல் நம்ம சமுதாயம் ஆக்கிவிடும். அவர் இந்த பூமியில் அதிகாரம் செலுத்துவதற்காகவும் ஆதிக்கம் செலுத்துவதற்காகவும் என்ன செய்யறாரு, இந்த கொள்கையை சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி விட்டு, பித்தனாவை கிளப்பி விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரான காய்கள் நகர்த்தப்படுகிறது. அந்த கடைசி கட்டத்தில் என்ன செய்யுது, உங்களை அந்த ஊர்ல இருந்தா காலி பண்ணி விடுவார்கள் என்ற செய்தி, பலமான செய்தி கிடைக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரை விட்டு என்ன செய்யறாங்க, அவர்களும் அவர்களோட ஏற்றிருந்த இஸ்ரவேல் சமுதாயத்தில் அற்பமானவர்கள் சொற்பமானவர்கள் என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. நம்ம ஊரை விட்டு தப்பிச்சு போனா சரிதான் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. அந்த செய்தியும் சரி, ஓடுறாரு ஓடிட்டு போறாருன்னு விட கிடையாது. அவன் ஓடுறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறான், விடக்கூடாது, கருவறுத்தே ஆகணும் என்று சொல்லி பின்னாடியே அவன் துரத்திட்டு வரான். துரத்திக்கிட்டு வரும்போது கடைசியா எங்க வந்து மாட்டுறாங்க, கடல்ல வந்து மாட்டுறாங்க. ஒரு கடல் குறுக்கிடுகிறது. இங்கிட்டு போனா பிறனுடைய பிறவனும் அவனுடைய கூட்டத்தாரும் என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. முன்னாடி பார்த்தா என்ன நடக்குது, முன்னாடி வந்து கடல் இருக்குது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் கவுமுகள் சொல்றாங்க, என்ன செய்யறாங்க, மூசாவே நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், நம்ம சிக்கிட்டோம், நம்ம தப்பவே முடியாது, எங்கிட்டும் போக முடியாது, ஒண்ணு கடல்ல வந்து சாவணும், இல்லாட்டா அவங்க கையில விட்டுப்பட்டு சாவணும். எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு, எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு நம்மள்ட்ட எந்த ஒரு தைரியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, நம்ம சிக்கி விட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே மூசா சொல்றாங்க, கல்லா அப்படி கிடையாது, இன்னமஹிய ரப்பி சையஹதி, என் இறைவன் என்ன செய்வான், எனக்கு நிச்சயமா ஒரு வழியை காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு போல்டாகவும் உறுதியாகவும் சொல்றாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், வசனத்தை அருள்றான். குல்னா, நாம் சொன்னோம், உங்க கையில இருக்கக்கூடிய கைத்தறியை வச்சு இந்த கடல்ல அடிங்க, அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே கடல் அப்படியே பிளக்குது. எப்படி பிளக்குது, 2 மிகப்பெரிய ஒரு மலைகள் அளவுக்கு பிளக்குது. பிளந்தா என்ன செய்யும், கடல் தண்ணி இருக்கக்கூடிய இடம் பிளந்தா தரை எப்படி இருக்கணும், சேரும் சகதியுமாக ஈரமா இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. எப்படி இருக்கிறது, இன்னைக்கு இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கலாம், இது நடந்திருக்குமா, இது சாத்தியமா, இது எப்படி கடல் 2ஆக பிளக்கும், சரி பிளந்து தரை உண்டாகுதுன்னா தரை எப்படி ஈரம் இல்லாம இருக்கும், இப்படிங்கிற போன்ற உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அல்லாஹ் என்ன செய்யறான், அங்க ஒரு அத்தாட்சியும் வைக்கிறான். இது வந்து மக்கள் பின்னாடி நம்பணும், சும்மா இந்து வேதங்கள் புராணங்கள்ல இருக்கிற மாதிரி மற்ற மக்கள்லாம் கதை சொல்ற மாதிரி ஒரு இதா போயிடக்கூடாது. இது வந்து பிற்கால மக்களுக்கு ஒரு படிப்பினையா இருக்கணும், இது நம்ப வேண்டும், இது உண்மை என்று விளங்க வேண்டும், அல்லாஹ் ஆற்றல் உடையவன் சக்தி உடையவன் என்பதை தெரிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்,
அங்க ஒரு முத்திரையை பதிக்கிறான், அங்க ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறான், அங்க ஒரு அதிசயத்தை நிகழ்த்துறான். எப்படி கடல் ரெண்டா பிளக்கும். நம்ம எவ்வளவு படத்துல நம்ம பார்த்துருப்போம், கடல் ரெண்டா பிளக்குறதையும் போறதையும் நம்ம இந்த கிராபிக்ஸ்ல வேணா பார்த்துருப்போம். ஆனா நிஜமாகவே உண்மையாகவே கடல் ரெண்டா பிளக்குது. சரி, அப்பயாவும் யோசிச்சிருக்கணுமா இல்லையா பிரவுன்? என்னடா அதிசயமா கடல் ரெண்டா பிளக்குது, என்னடா இது? மூசா வந்து கம்ப போட்டாரு, அதான் பெரிய சூனியம் தான். நம்ம ஏற்றுக்கறல. சரி, நம்ம போட்டி கூட்ட சூனியக்காரனா அவன் வந்து ஜெயிச்சிருவோம், நாங்க வெற்றி பெற்றுவோம் தானே வந்தான். அவன் அதை நம்பி சஜிதாவோட விழுந்துட்டானே அப்படின்லாம் யோசிக்க என்ன செய்யறான், நம்மளுக்கு வழி துறக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சா மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பிச்சு ஓடுறாங்க, அந்த கடல் வழியா ஓடுறாங்க. இவன் பின்னாடி உள்ள வரான். நம்மளும் போய் பிடிச்சிடலாம், கடல்ல ரெண்டா குழந்துருச்ச, பாதம் விட்டுருச்ச, உள்ளாக்க போய் பிடிச்சிருவோம் என்ன செய்யறான், அவன் உள்ள வரான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கரையை கடந்து வெளியேறாங்க. இவன் உள்ள வந்து சென்டர்ல வசமா மாட்டிக்கிறான். அப்ப அந்த அல்லாஹ் அந்த நேரத்தில் என்ன செய்யறான், தன்னுடைய திரையை அல்லாஹ் விளக்குறான். அப்படியே இன்னும் சொல்ல போனா அந்த கடல்ல பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளுக்கு விடை தெரியாத ஒரு விஷயம் என்ன, கடலுக்கு இடையில திரை இருக்கிறது. 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனா அவள் என்ன செய்யல, ஒன்றோடு ஒன்று சங்கமிக்க கிடையாது, கண்ணுக்கு தெரியாத நம்ம திரையை ஏற்படுத்திருக்கோம் நல்லா சொல்றான். பர்தவுன் எதுக்கியான அப்படின்னு நல்லா சொல்றான், கண்ணுக்கு தெரியாத திரையை ஏற்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளை கண்டுபிடிச்ச எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு அதிசயம் என்ன செய்யுது, கடல் மூலமா நடந்துகிட்டு இருக்குது. இவ அப்படிலாம் கிடையாது, உள்ள போய் மாட்டிக்கிட்ட, வசமா மாட்டிக்கிட்ட. மாட்டின உடனே 2 கடல் என்ன செய்யுது, அப்படியே ஒன்று சேருது. ஒன்று சேர்ந்த உடனே அப்பத்தான் நினைக்கிறான், விளங்குறான், முடிஞ்சு போயிட்டு கதை, நம்ம தப்பிக்க முடியாது, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், இதற்கு மேல என்ன செய்ய முடியாது, நம்மளுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது, சரண் அடைஞ்சிட வேண்டியதுதான், நம்மளும் சஜிதாவோட விழுந்துட வேண்டியதுதான், அல்லாஹ்வை ஏத்துக்கிற வேண்டியதுதான் சொல்லிட்டு அப்ப வரான். என்னோட வரான், இந்த மூசா சொல்லக்கூடிய இறைவனையும் இந்த ஹாரூன் சொல்லக்கூடிய இறைவனையும் இஸ்ரவேல் சமுதாயம் எதை இறைவன் சொல்றாங்களோ அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன், நானும் முஸ்லிம்களில் ஒருவனாக ஆகிவிடுகிறேன் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் வந்து என்ன செய்றான், 2 பேருடைய துவாக்களை வந்து அல்லாஹ் எப்போதும் ஏற்றுக்க மாட்டான். யாருடைய துவா, மரண தருவாயில கிடக்கானா இல்லையா, அவனுடைய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான். கடைசி நேரத்தில் கிழக்கில இருந்து உதிக்கக்கூடிய சூரியன் மேற்குல உதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் எவன் துவா செய்யறானோ, பிரார்த்தனை பண்றானோ அவனுடைய துவாவையும், சக்கராத்து காலில் கடந்து கேட்கறானே, சக்கராத்து காலில் கடைசி உயிர் பிரியும்னு தெரியும், மேல வானவர் நிற்பாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லுவான், நானும் முஸ்லீம் ஆயிடுறேன், எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க, இதாவது நல்லது செஞ்சு வந்து அப்படி கேட்பான், நானும் முஸ்லீமா மாறுறேன்னு கேட்பான். அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவையும் என்ன செய்ய மாட்டான், அந்த மாதிரி கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கக்கூடிய கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன், சாவுன்னு உறுதியாயிருக்கு, இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளுடைய ஆட்டம்லாம் பழிக்காது, நம்மளுடைய அதிகாரத்துக்கு எந்த வேலையும் கிடையாது தெரிஞ்சு கடைசி நேரம் அந்த நேரம் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளல. அந்த பிறவுன்னு சொல்றான், நான் ஏற்றுக்கிறேன், நானும் முஸ்லீமா மாறிடுறேன், என்னை காப்பாத்து அப்படிங்கிறான். அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான், முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எத்தனையோ அவகாசங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன, எத்தனையோ விதமான சான்ஸ் கொடுக்கப்பட்டு விட்டது, என்னுடைய அத்தாட்சிகளும் அற்புதங்களும் உனக்கு எத்தனையோ வந்து சேர்ந்து விட்டன. ஒன்னுக்கு 2 தூதர் அனுப்பின, உனக்கு ஒரு ஆள் கிடையாது, ஒன்னுக்கு 2 தூதர் அனுப்பின, சான்றுகளை காமிச்ச, சும்மா கிடையாது, சும்மா ஏற்றுக்கன்னு சொல்ல கிடையாது. இறை தூதர்களை பொறுத்தளவுக்கு நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கணும் யாரும் நம்ப மாட்டாங்க. அதற்காக உனக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக அற்புதமாக என்ன செஞ்சேன், பல இதுகளை, அதே மாதிரி அவனுக்கு பல சோதனைகளை அல்லாஹ் விட்டுருக்கிறான். வேணு, தேல், தவளை, ரத்தம், இந்த மாதிரி பல சோதனைகளும் விட்டான். அப்ப கூட என்ன சொன்னாங்க, மூசாவே உன்னால அந்த பீடை ஏற்பட்டு போச்சு, அவங்க சொன்னாங்க உனக்கு நல்லது ஏதாவது நல்லது நடந்துச்சாங்க தன் மூலமாக ஏற்பட்டதாகவும், ஏதாவது ஒரு தீமை அவங்களுக்கு ஒரு கேடு ஏற்பட்டு விட்டால் மூசாவை ஒன்னாலும் ஏற்பட்டு சொல்லுவாங்க. கடைசியில் என்ன செஞ்சாங்க, இறைவனை சொல்லி பிரார்த்தனை செய்யி அவங்க திருந்து வருவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்வாங்க, அல்லாஹ் அந்த வேதனை நீக்குவான். இப்படி எல்லாம் அவருக்கு என்ன செஞ்சு 9 அத்தாட்சிகளை நாம் காண்பித்தோம்னா அல்லாஹ் சொல்றான், இப்படி எல்லாம் காமிக்கப்பட்டு விட்டது உனக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சு ஆகி போச்சு, இனி வந்து உன்னை வந்து என்ன செய்ய மாட்டோம், விட்டு வைக்க போறது கிடையாது. ஆனா என்ன, இந்த மாதிரி ஒருத்தன் வாழ்ந்தான், இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான், இந்த மாதிரி கடல் பிளந்துச்சு, இப்படி எல்லாம் மனுஷன் நம்பணுமா இல்லையா, பிற்காலத்தில் வந்து சொல்லும் பொழுது அது உண்மையா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம், பிற்கால மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆயாத்தாக உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம், உன்னுடைய உடலை மட்டும் என்ன செய்வோம் நம்ம பாதுகாப்போம், வேற ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த உடலை அப்படியே பாதுகாக்கிறான். ஏறக்குறைய 1979 80 நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க, அந்த உடலை எடுத்துட்டாங்க. உடலை எடுத்து இது 2ஆம் ரமேசஸ் என்று சொல்லக்கூடிய இவன் பார்வோன் தான் பிராவோன் தான் என்று சொல்லி உறுதி செய்தார்கள். ஆனால் இருந்தாலும் உலக நாடு அளவில் வந்து என்ன செஞ்சு பெரிய அளவில் வந்து அது பெரிய போக கிடையாது, இது ஏதோ ஒரு யூகமாக இருக்கு. ஏன்னா இந்த எகிப்தை பொறுத்தளவுக்கு, அதாவது மசூரை பொறுத்தளவுக்கு அந்த நாட்டை வந்து மம்மீஸ்ன்னு இருக்கிறாங்களா இல்லையா, செத்தவங்களை வந்து அப்படியே கட்டிடுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு உடலாக தான் இருக்கு. இது 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி உடல் எடுத்து வச்சுட்டாங்க, ஃப்ராடு விடுறாங்க, ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வெளியில் போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்
மாரிஸ் புகைல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி, அவர் என்ன செய்யறாரு, இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அதை நம்ம ஆய்வு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு நாட்டினுடைய அங்கீகாரத்தோடு என்ன செய்யறாரு, அந்த உடலை எடுத்துக்கிட்டு ஒரு நாட்டுக்கு கொண்டு போயிட்டு அவர் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணிட்டு சொல்றாரு, இந்த உடல் நிறைய உப்பு இருக்கிறது, உண்மையிலேயே இது கடல்ல மூழ்கப்பட்டு தான் இறக்கப்பட்டு விட்டுருக்கிறார். கார்பன் சோதனை சொல்றாங்களா இல்லையா, அந்த சோதனை எல்லாம் செய்துவிட்டு இது தான் அந்த காலத்தில் வந்து 2ஆம் ரமேசஸ் தான், இது உண்மைதான் என்று சொல்லி மீண்டும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த முஸ்லீம் சமுதாயம் நம்பி விட்டது. இது ஒரு 200 வருஷம் முன்னாடி எடுத்துப்பாங்க அந்த பாடியை. மீண்டும் 1929-80 அந்த வாக்கில் என்ன செய்யறாங்க, மீண்டும் அதை உறுதி செய்யறாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. இந்த மாரிஸ் புகைல் என்று சொல்லக்கூடியவர்களும் இது உண்மையில இறைவனுடைய அத்தாட்சி தான், இது இறைவனுடைய வேதம் தான், இது இறைவனுடைய வார்த்தை தான் என்று சொல்லிட்டு அவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. இந்த சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடல் பிளந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமாக அதிசயமான முறையில் காப்பாற்றப்பட்ட ஒரு நாள். அந்த நாள் இந்த நாள், இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள், ஆசுரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். அல்லாஹ் அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள் புரிந்து அவர்களுக்கு அந்த பூமியில ஒரு ஆட்சியையும் கொடுத்து ஒரு அதிகாரத்தையும் கொடுத்தானே, அந்த நாள் தான் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். இன்னைக்கு நம்ம சமுதாயம் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது, இந்த முஹர்ரம் மாதம் என்றால் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் என்றால் என்னதான் வழங்குறாங்க, இது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட நாள் தான், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட நாள் தான். அவர் நம்ம நோம்பு நோக்கிறோம், எதுக்காக நோம்பு நோக்கிறோம், 9-10 நம்ம நோம்பு பிடிக்கிறோம், எதுக்காக, அது ஹசனார் ஹுசைனருக்காக நம்ம நோம்பு பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்காக இவர்கள் நோம்பு பிடிக்கிறார்கள். அதன் காரணமாக அங்கு நடக்கக்கூடிய இஸ்லாத்திற்கு விரோதமான சம்பவங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்ஷால்லா அதை பற்றி உண்டான செய்தி இன்ஷால்லா 2வது வரையில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தால், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு வல்லமையால் காப்பாற்றப்பட்டார்கள். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அந்த யூதர்களும் நோன்பு நோற்றார்கள். மக்காவோடு வாழக்கூடிய முஸ்ரிக்கீன்கள் நோன்பு நோற்றார்கள். அந்த நாளை புனிதமாக ஆக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இஸ்லாமிய உம்மத்தும் என்ன செய்தார்கள், அந்த நாளை நோன்பு நோற்று அதை புனிதமாக்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9-10 நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் என்பதற்கான உண்மையான அர்த்தம் விளக்கம். ஆனால் நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்கள் அதிகமானவர்கள் என்ன செய்றாங்க, இந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, இன்னைக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய கர்பலா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பின்னாடி அப்பயே நீங்க விளையிக்கலாம் இஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழ்ந்த அந்த காலத்தில் என்ன செய்யப்பட்டு விட்டது, மார்க்கம் என்பது முழுமையாகி விட்டது, நிறைவாகி விட்டது. அதற்கு பின்னாடி இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும், எவ்வளவு பெரிய பிரளயம் ஏற்பட்டாலும், எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி ஏற்பட்டாலும் அதற்கும் இஸ்லாத்திற்கு இந்த சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாத்தோடு அதுக்கு இந்த சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தளவு என்னது, அவர்கள் ஒரு மூமினானவர்கள், அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க, அவர்கள் நீங்க நேசிக்கலாம் சொல்றாங்க, என்னுடைய பேர குழந்தைகள் நீங்க நேசிங்க. அந்த அளவுக்கு நம்ம அதை செய்யலாம். அவங்களை நேசிக்கிறதுலேயே உங்கள் மேல உள்ள முஹப்பத்திலே நம்மளுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் பேரால் உருவாக்கப்பட்ட செய்திகள் இருக்கா இல்லையா, அது இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த யுத்தம்ங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு சம்பவமா நம்மளுக்கு தெரியும். பார்க்கும்போது வரலாற்றை படிக்கும் பொழுது இது என்னத்துக்கு, இது அந்த வரலாறு ரொம்ப நீண்ட ஒரு வரலாறு. கடைசி முஆவியா அவங்களுடைய மகன் யசீத் என்று சொல்லக்கூடியவர், அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளர். ஏன்னா மற்ற முன்னாடி உள்ள முஆவியா, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இவங்க அளவுக்கு ஆட்சி செய்யாவிட்டாலும் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உமர் ரலியல்லாஹு அவங்க காலத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யம் ஆயிடுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க காலத்தில் இன்னும் வளர்கிறது. அலி ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்யுது, 2ஆ பிரியுது. முஆவியா ஒரு பக்கத்தில் ஆட்சி செய்யறாரு, ஒரு பக்கத்தில் அலி ரலியல்லாஹு அவங்க ஆட்சி செய்யறாங்க. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் 2 பெரும் பிரிவுகளாக பிரிகிறது. அதுக்கப்புறம் ஹசன் ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில மீண்டும் ஒன்று தெரிகிறது. அந்த முஆவியா ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில் என்ன செய்யுது, மீண்டும் அந்த சாம்ராஜ்யம் ஒன்றாகிறது. ஒன்றாகி அவருடைய மகன் முஆவியாவுடைய மகன் மீண்டும் என்ன செய்யறாரு, அவர் ஆட்சி செய்கிறார். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய ஒரு வல்லரசை கொண்ட மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்புக்கு சொந்தமான அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கும்போது சில தவறுகள் என்ன செய்யுது, நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுன்னு வரும்போது என்ன செஞ்சிருது, ஒரு சில விதமான உங்களுக்கு ஒரு எண்ணம், தப்பான ஒரு எண்ணம் வருது. என்ன இப்படி என்ன வருது, நம்ம தான் ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர்கள், நம்ம நபியுடைய பரம்பரை இல்லையா, நம்ம நபியுடைய வாரிசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு எண்ணம். அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க, இவங்களுடைய ஆட்சியும் சரியில்லை என்ற உடனே அதுக்கு முன்னாடியே இந்த அலி ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்யறான், ஒரு யூதன் என்பவன் என்ன செய்யறான், அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன், அவன் வந்து என்ன செய்யறான், இஸ்லாத்திற்கு முரணான கருத்துக்களை ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி என்ன செய்யறான், அவதூற பரப்பி விடுறான்.
எப்படி அலி தான் தூதரா வர வேண்டியவர், அந்த ரசூல்லா வந்து அலி வந்து சின்ன பிள்ளையா இருந்ததுனால என்ன செஞ்சாங்க, ரசூல்லா தூதரா வந்துட்டாங்க, அலி வந்து விலாயத்து உள்ளவர், பட்டம் நபி பட்டம் கொடுக்க வேண்டியவர் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்து பேசி இன்னும் ஒரு கட்டத்தில் வந்து என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் ஆகிய இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று, இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று, இஸ்லாத்தினுடைய தூய கொள்கைகளை தவிடுபடியா ஆக்க வேண்டும் என்பதற்காக பரப்பப்பட்ட ஒரு சித்தாந்தம் என்னது, அலி ரலியல்லாஹு அவங்கள் மேல் அவர்கள் சம்மந்தம் கிடையாது, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இந்த கொள்கைக்கும் சம்மந்தமே கிடையாது, ஆனாலும் பரப்பப்படுகிறது. பரப்பப்பட்ட இந்த சம்பவம் கேள்விப்பட்டு அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சிடறாங்க, அவனை உயிரோட தீயை வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. ஏன்டா யார் மேல என்னதாவது ஒரு பரப்புற செய்தியை பரப்புறாங்க செஞ்சுறாங்க. அன்றைக்கு அலி ரலியல்லாஹு அவர்களாலேயே சமாதி கட்டப்பட்ட ஒரு கொள்கை மீண்டும் துளிர்விட்டு எழும்புகிறது. அந்த எப்படி ஒரு இனப்பற்று, அந்த அடிப்படையில் ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, இது வந்து ஒரு ஆட்சி சரியில்லை, நமக்கு அதுக்கு எதிராக என்ன செய்யணும், ஒரு களா அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு களா அமைக்கிறாங்க. களா அமைக்கும் பொழுது இவர்களோடு இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களோடு மொத்தமாக வந்து படைக்கு போனவங்க எத்தனை பேர், மொத்தம் சற்று ஏறக்குறைய 100க்கு கீழே. அந்த எஜீதுன்னு சொல்லக்கூடியவருடைய ஆட்சி எப்படியாப்பட்ட ஆட்சி, மிக பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வந்து ரொம்ப ஒரு விரிந்த பரந்த ஒரு சாம்ராஜ்யம். எப்படி அது என்ன எந்த அளவுக்கு என்றால் ஒரு கால்வாசி பகுதின்னு வைங்களேன், இந்த உலகத்தினுடைய கால்வாசி பகுதியை தாண்டி அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி செய்யக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யமா இருந்தது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, நம்ம அந்த ஆட்சிக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டும். இந்த இதுல வந்து இன்னொரு இது பிரச்சனை என்னண்டா, அது விரிவாக சொல்ல முடியாது, ஹாரிஜியாக்கள் என்று சொல்லி அப்போ ஒரு குரூப் உண்டாகிறாங்க. இப்ப அந்த ஹுசைன் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க கொல்லப்பட்டாங்களா இல்லையா, அப்பயே இந்த சித்தாந்தம் பிடிக்குது. எப்படி பிடிக்குது என்றால், முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர்கள் தவறு செய்வார்களே ஆனால் அவர்கள் என்ன செய்யலாம், கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தாந்தம் ஹாரிஜியாக்கள் புரட்சியாளர்கள் என்ற போர்வையில் என்ன செய்யுது உள்ளக வருது. அவங்க தான் என்ன செய்யறாங்க, இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களே கொலை செய்யறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சலாஹ் சொல்லி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனாக இருந்தார்கள், மிகச்சிறந்த ஒரு நபித்தோழராக இருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் செய்த அவர்களுக்கு எதிராக வந்து ஒரு களம் காண்பதற்காக ஒரு புரட்சி உண்டாக்கப்பட்டு அவர்களும் கொல்லப்படுகிறார்கள். அப்படி இருந்து என்ன செய்யுது, இஸ்லாமிய வரலாற்றில் வந்து பின்னடைவு ஏற்பட்டு கொண்டே வந்து இருக்குது. இஸ்லாம் வந்து தூய்மையான இஸ்லாம் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் ஒரு அதிருப்தியும் ஒரு வெறுப்புமாக என்ன செய்யுது, அவர்களுக்கு ஒரு போட்டி மனப்பான்மை வந்து கொண்டு இப்படி வந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க போய் என்ன செய்யறாங்க, நம்ம வந்து யசீதுக்கு எதிராக நம்ம என்ன செய்யணும், யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு யாரும் வரமாட்டாங்க. இந்த சியாக்கள் இந்த பாரிசு ஈரான் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு மிக சப்போர்ட்டா இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஈரான் நாட்டை சேர்ந்த அந்த மன்னருடைய மகளை வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க வந்து திருமணம் முடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் மையமாக வச்சு என்ன செஞ்சாங்க, உசுப்பேற்றி விட்டாங்க. ஆனால் கடைசியில் எல்லாரும் பின் வாங்கிட்டாங்க, ஒருத்தரும் போக கிடையாது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து கடைசியில் கர்பலா என்று சொல்லக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய கர்பலா என்ற இடத்துல வந்து யுத்தம் நடக்கிறது. அங்கே என்ன செய்யறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுறார்கள். இது இஸ்லாமிய வரலாற்றில் வந்து என்ன செய்யணும், இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி தான். அதுவும் நடக்கக்கூடாது, நடந்திருக்க கூடாது. அது யுத்தம் ரெண்டு பக்கத்திலையும் என்ன செஞ்சிருக்காங்க, தடுத்து நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். அவர்களும் என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க சிறு படையினா இருக்கிறாங்க. ஆனால் இதற்கும் எஜீதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அவங்க கொல்ல சொல்ல கிடையாது. அவங்க உயிரோட பிடிச்சிடுவாங்கன்னு சொன்னா அந்த படையில வந்து ஒரு தளபதி அவனே என்ன செஞ்சு போட்டான், கொண்டு போட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்து போயிடுச்சு. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இது சுருக்கமான ஒரு வரலாறு வைங்களேன். ஆனால் அவர்கள் கொல்லப்பட்டதோட என்ன ஆகி போயிடுச்சு, பொதுவாகவே உலகத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே ரத்தத்திற்கு ஒரு மதிப்பு இருக்குதுங்க. ரத்தத்தை கொண்டு போய் காமிச்சிட்டோமாக்க அதுக்குன்னு என்ன இருக்குது, ஒரு மதிப்பு இருக்க தான் செய்யுது. நம்ம இந்திரா காந்தி கொல்லப்பட்டாங்க, ராஜீவ் காந்தி வந்தார், ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சு காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து நடத்தி வந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்ரீலங்காவிலே அப்படித்தான், இந்த பண்டார நாயக்கா என்று சொல்லக்கூடிய அவங்க கொல்லப்பட்ட உடனே அவங்களுடைய மக வந்தாங்க. இப்படி அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் அப்படித்தான். இந்த தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையுமே ரத்தத்தை காமிச்சதாக ஒரு அனுதாபம். இந்த அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, ஹுசைன் கிட்ட அனுதாபத்தை சொல்லியே என்ன செஞ்சாங்க, அவர்கள் ஆள் சேர்க்க ஆரம்பித்தார்கள். சியாக்கள் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இஸ்லாத்திற்கு முரணான கருத்துக்களை சொல்லி இஸ்லாத்தினுடைய அக்கீதாக்கள் அடிப்படைகள் எல்லாத்தையும் வெளியேறி ஆள் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் அவங்க கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக புது வணக்க வழிபாடுகளை உண்டாக்கி மார்க்கத்தில் புதியான காரியங்களை உண்டாக்கி அது மிகப்பெரிய ஒரு துக்க நாளாக, முஹர்ரம் 10 என்றால் என்னாச்சு, அது ஒரு துக்க நாள். ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட நாள், ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட நாள் தான். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய வரலாறு நம்ம முன்னோட புரிஞ்சுக்கலாம். ஒரு நாளுக்குண்டு எந்த விதமான நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. நாளை வச்சு நன்மை தீமைகள் தீர்மானிக்கப்படுவது கிடையாது. அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன், மிகப்பெரிய ஒரு நபி இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் வல்லமையால் காப்பாற்றப்பட்ட நாளும் இந்த நாள் தான். ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட நாளும் இந்த நாள் தான். அப்போ ஒரு நாளுக்கு புனிதம் இருக்குமே ஆனால், ஒரு நன்மை நடக்குமே ஆனால், அந்த நாளை வச்சு எல்லா நாளும் நன்மையாக நடந்து கொண்டே இருக்குமே ஆனால் என்ன இருக்காது, முஹர்ரம் மாதத்தில் 10வது நாள் கொல்லப்பட்டிருக்க கூடாது. ஆனால் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறதே தெரியுது. இது வந்து ஒரு நாளுக்குன்னு எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை விலையும் கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதர் இறந்து விட்டால், கொல்லப்பட்டு விட்டாலோ இறந்து விட்டாலோ அதற்குன்னு முஸ்லீம்கள் கடைபிடிக்க வேண்டிய செயல்கள் என்ன, 3 நாளைக்கு மேலே துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவன் ஒருவர் ஒரு துக்கத்திற்காக, ஒரு இழப்பிற்காக
3 நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. கணவனை இழந்த மனைவியை தவிர அவங்க 4 மாசம் 10 நாள் என்ன செய்யலாம், துக்கமாக இருக்கலாம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. அதே மாதிரி சொல்றாங்க, துக்கத்தின் போது எவன் கன்னத்தில் அரைந்து கொள்கிறானோ, சட்டையை கிழித்துக் கொள்கிறானோ, அறியாமை கால வார்த்தைகளை கொண்டு கூக்குரலிட்டு கத்துகிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் இல்லை, பலைத்த மின்னா, அவன் நம்மளோட சேர்ந்தவனே கிடையாது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. கன்னத்தை அரைஞ்சு கொள்வதும் மாரடிச்சு கொள்வதும் இந்த மாதிரி இந்த காரியம் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த முஹர்ரம் பிறந்து விட்டாலும் என்ன செஞ்சிடறாங்க, இங்கே மீன் சாப்பிடக்கூடாது, சைவமா மாறிடணும், மீன் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி புதுசாக திருமணமானவங்க வந்து இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. இப்படி போன்ற புதிய புதிய சடங்குகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. இதற்கு இஸ்லாத்துக்கு இந்த சம்மதமும் கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க. ஒரு அந்த அந்த 3 நாளைக்கு துக்கமான ஒரு நாள், ஒட்டுமொத்த சமுதாயமாக இருந்துட்டு போகுதுன்னு பிரச்சனை கிடையாது. 3 நாளைக்கு அது ஒரு அல்லாஹ் இறை தூதருடைய ஒரு பேர குழந்தை கொல்லப்பட்டு விட்டார்கள், அவர் சூனத்தில் செல்லக்கூடிய ஒரு மனிதர் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற அளவுக்கு அந்த 3 நாள் துக்கமாக இருந்திருக்கலாமே ஒழிய அது காலாகாலத்துக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்ய துக்கமாக நடந்து கொண்டிருக்க வேண்டுமா? அப்படி நீங்க பார்த்தீங்களாக்கும் இஸ்லாமிய வரலாற்றுல வந்து எத்தனையோ இறை தூதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ நல்லவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் கொல்லப்பட்ட நாளையெல்லாம் நீங்க துக்க நாளை அனுஷ்டிக்க ஆரம்பித்தீர்களே ஆனால் 365 நாள் பத்தாது. ஹுசைன் ரலியல்லாஹு சிறந்த நபி தோழர்கள் எத்தனை பேருக்கு என்ன செய்றாங்க, எத்தனை பேர் கொல்லப்பட்டார்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களும் கொல்லதான் பட்டார்கள். இந்த நாள்லாம் இந்த நாள் கணக்கெடுத்து நம்ம வந்து இப்படி பத்ர் போர்க்களத்தில், ஓது போர்க்களத்தில் பல இடங்கள்ல 70 சஹாபாக்களை கொண்டு போய் கொள்றாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்றாங்க. இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் நபி தோழர்கள் கொல்லப்பட்ட செய்தியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டார். அதே மாதிரி யூதர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்றான், சில நபிமார்களை நீங்கள் பொய்யர் என்றீர்கள், அதிகமான நபிமார்களை கொண்டு ஒழிப்பீர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றான். நபிமார்களை கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் நீங்க கணக்கு எடுத்து நீங்க வந்து துக்க நாள் அனுஷ்டிக்க ஆரம்பிப்பீர்களே ஆனால் இஸ்லாத்துல வந்து இந்த 365 நாள் என்ன செய்ய முடியாது, எந்த நாளையும் நீங்க வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக கொண்டாட முடியாது. எல்லா நாளையும் மாரடிக்க தெரிய வேண்டியதுதான். அதனால இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஹர்ரம் 10க்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர்கள் கொல்லப்பட்ட அந்த துக்கமான செய்தி அந்த நாளோட முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் நம்மளுடைய அமல்கள், நம்மளுடைய செயல்கள் எல்லாத்தையும் அமைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய இதற்காக மார்க்கத்தில் புதிதாக ஒரு வணக்கத்தை உண்டாக்கி, புதிதாக ஒரு செயல்முறைகளை உண்டாக்கி பாருங்களேன். இது அவர் ஷியாக்கள் அவர்களுடைய காரியத்தை இன்னைக்கு முஸ்லிம்கள் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய அந்த அன்னைக்கு குளக்காட்டை சொல்றது, அது என்ன ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா அந்த குளக்காட்டைன்னு சொல்றாங்களா இல்லையா, என்ன ஊரில் என்ன சொல்றாங்கன்னு தெரியல, இந்த மாவுல பிடிச்சி கொடுப்பாங்களா இல்லையா, அது நீளமா லிங்க மாதிரி செய்யறது. இந்த மாதிரிலாம் செஞ்சு என்ன செய்யறாங்க, கொடுக்குற ஆம்பளை பிள்ளை வேணும், பொம்பளை பிள்ளை வேணுங்கிறதுக்கா. பொம்பளை பிள்ளைன்னு விரும்ப மாட்டாங்க, அப்பயும் விரும்பல, இப்பயும் விரும்பல. ஆம்பளை பிள்ளை வேணுங்கிறதுக்கு அந்த ஆண் உறுப்பு மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தண்ணி கொடுக்கறது, பானம் கொடுக்கறது, மோர் கொடுக்கறது, தயிர் கொடுக்குறது, இந்த மாதிரி காரியங்கள் செஞ்சு கொண்டும் தீ மிதித்து கொண்டும் பிற மதத்தினுடைய கலாச்சாரங்களை, வழிபாட்டு முறைகளை அப்படியே காப்பி எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திலையும் கொண்டு வரணும், பிற மதத்தினுடைய செயல்பாடுகளை இஸ்லாத்திலையும் கொண்டு வர வேண்டும் என்பதை இது யார் செஞ்ச வேலை? இது ஷியாக்களுடைய வேலை, யூதர்களுடைய வேலை. யூத வேரிலிருந்து உருவானதுதான் இது சியாயிசம். அதை அப்படியே சுன்னத் என்ற போர்வையில, சுன்னத் ஜமாத் என்ற போர்வையில உள்ள நுழைச்சிட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இந்த இந்துக்கள் மதத்தில் வந்து தீ மிதிக்கிறது, அது மிதிக்கிறது, அப்படி போன்ற கலாச்சாரங்களையும் யூத மதத்தவர்கள் செய்யக்கூடிய கலாச்சார வணக்க வழிபாடுகளையும் அப்படியே இஸ்லாத்தில் கொண்டு வந்து நுழைச்சிட்டாங்க. இஸ்லாத்தின் பேரை செஞ்சுக்கிருக்காங்க. நல்லா நீங்க பாருங்க, அவங்களுடைய செயல்பாடுகள், யூதருடைய செயல்பாடுகள், அந்த சியாக்களுடைய செயல்பாடுகள் அப்படியே சுன்னத் ஜமாத் என்ற போர்வையில் உள்ள இருக்கக்கூடியவும் செய்துட்டு இருக்காங்க. அவன் தான் தர்கால கட்டினான். யாரு? நபிமார்களுக்கு அடக்கஸ்தலத்தை உண்டாக்குனவன் யார்? யூதன். அதே வழிமுறையாக தான் யார் செஞ்சா? சியாக்களும் செஞ்சான். அதை தான் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நபிமார்களுக்கு வணக்கஸ்தலங்களை, அடக்கஸ்தலங்களை உண்டாக்கினவர், அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக மாற்றியவர்கள் யார்? யூதர்கள். அந்த வேலையை சியாக்கள் செஞ்சான். அதே வேலையை சுன்னத் ஜமாத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லா விஷயமுமே யூதனுடைய அப்படியே வரிசையில பார்க்கிறாங்க. எல்லாமே இங்க வந்து நிற்கும். இந்த கெட்ட செயலாக இருந்தாலும் சரி, என்ன செயல்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே எப்படி வரேன், மனிதனுக்கு புண்ணியம் இருக்கிறது, மகத்துவம் இருக்கிறது, அவர் கடவுளுக்கு சிறந்தவன் அப்படிங்கிற கொள்கையில எங்க உள்ள கொள்கை தான் இந்த சூஃபி என்று சொல்லக்கூடியவங்க. இந்த மாதிரி இவங்களுடைய சியாக்களுடைய கொள்கை தான் இது இன்னைக்கு சுன்னத் ஜமாத்துங்கிற போர்வையில உள்ள நுழைஞ்சிருக்குது. அதனால இந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்யணும், சுத்தமா தொடச்சி வெளியே எடுத்துடணும். இதுக்கு இஸ்லாத்துக்கு இந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னைக்கு ரோட்ல போறாங்க, இப்படி அரிசிட்டு போறாங்க, பார்க்கிறவங்க என்ன செய்யறான், ஒரு அசிங்கமா அருவருப்பா பார்க்கறான். இஸ்லாம் இதே சொல்லுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதனும் தன்னை வேதனைப்படுத்துவது அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். ஒரு வெயில நிற்கக்கூடிய ஒரு மனிதரை வெயில நிற்காத உள்ள வந்து உட்காரு, அல்லாஹ் சிரமத்தை விரும்ப மாட்டான். அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய ஒரு வணக்கத்தை கூட என்ன செய்யக்கூடாது, நீங்க நடந்து போக கூடாது. ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஹஜ்ஜுக்காக நடந்து போறாரு, தன்னுடைய மகன்கள் 2 பேர் மேல தோல்லையும் கையை போட்டுக்கொண்டு காலில் இது போட்டு நடந்து போறாரு. இவர் ஏன் இப்படி போறாருன்னு கேட்கறாங்க. அவர் ஹஜ்ஜு செய்ய போறதா நேற்று செஞ்சிருக்கிறாரு, அப்படியா நல்லபடியா போயிட்டு வரலாம் அப்படி சொல்ல கிடையாது ரசூலுல்லாஹ். இவருக்கு ஏன் தேவையில்லாத வேலை, இவர் சிரமப்படுவதனால அல்லாஹ்வுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது.
அல்லாஹ் வந்து சந்தோஷப்படுவோம். அடியானை சிரமப்படுத்தி சந்தோஷப்படக்கூடியவன் இறைவன் கிடையாது. அவர் ஒட்டகத்தில் ஏறி போய் சொல்லுங்க அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது, அப்படியாப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இப்படி ஒரு இழிவான ஒரு கலாச்சாரத்தை தீக்குழி பூ மிதிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக உண்டாக்கி வச்சிருக்கிறார்கள். இது அப்படியே அப்பட்டமாக பிற மதத்துடைய கலாச்சாரம். மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்கும். எவன் பிற மத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக தங்களை காட்டிக் கொள்கிறானோ, அதற்கு ஒப்பாக நடக்கிறானோ, அவனும் அவர்களை சேர்ந்தவன் தான் அப்படின்றாங்க. இதுக்கு ஒரே ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லிட்டு உரையை முடிச்சிருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களோட என்ன செய்றாங்க, ஹுனைன் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. ஹுனைன் என்று சொல்லக்கூடிய யுத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு மரத்தடியில் தங்குறாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பாதையில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் தங்குறாங்க. அந்த இடத்துக்கு பேர் என்ன, அந்த மரத்துக்கு பேர் என்ன, தாத்து அன்வாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம். அப்போ அந்த மரத்தில் ரசூலுல்லாஹ் தங்குறாங்க. அப்போ அந்த மரம் எப்படியாப்பட்ட ஒரு மரம் என்றால், அந்த யூதர்களாலும் பிற மதத்தவர்களாலும் அது வந்து ஒரு புனிதமாக கருதப்பட்ட ஒரு மரம். அந்த மரத்தில் வந்து தன்னுடைய ஆயுதத்தை, வேலை, இது ஈட்டி, அதாவது அந்த காலத்தில் ஆயுதம் அதை தொங்க போட்டமையானால் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம், அதில் பறக்கத்து இருக்குது, அது புனிதமாக கருதப்பட்ட ஒரு மரம். அப்படியாப்பட்ட ஒரு மரத்தை நாடி போகிறாங்க, அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த புதுசாக இஸ்ராத்துக்கு வந்து சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மாதிரி ஒரு மரம் நம்மளுக்கு உண்டாக்குங்க, நம்மளும் ஆயுதம் தொங்க போடலாமா இல்லையா, இந்த மாதிரி புதுசாக நம்மளுக்கு ஒரு மரத்தை புனிதமான ஒரு மரத்தை உண்டாக்குங்க அப்படின்னு யார் கேட்குறா, அந்த சஹாபாக்கள் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே உடனே கோவப்பட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தில் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தவர்கள் அவர்களிடத்துல கேட்டார்களே அது மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த சம்பவம் எப்போ கடலை கடந்து வெளியே வந்துடுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த நேரத்தில் அவங்க கேட்குறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் சில பேர் என்ன செய்கிறாங்க, பல தெய்வ வணக்க வழிபாடில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு மாத்திரம் பல கடவுள் இருக்குது, நம்மளுக்கு மாத்திரம் ஒரே ஒரு கடவுள் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு மாத்திரம் பல கடவுளை வச்சு அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க, நீ மாத்திரம் என்ன அல்லாஹ் அல்லான்னு சொல்லி நம்மளுக்கு பல கடவுளை உண்டாக்கு அப்படின்னு அவர்கள் கேட்டார்களே அது மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உங்களுக்கு முன் இருந்த சமுதாயத்தை நீங்கள் ஜானுக்கு ஜான் முளத்திற்கு முளம் நீங்கள் பின்பற்றுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவர்கள் ஒரு உடம்பு பொந்துக்குள் நுழைந்தாலும் நீங்கள் நுழைவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க யாரை சொல்றிய, அந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா அப்படிங்கிறாங்க. அவங்களை சொல்லாம ஒரு யாரை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யூதர்களுடைய கலாச்சாரங்கள் மத வழிபாடுகளை அப்படியே என்ன செய்வாங்களாம், ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் நீங்க பாருங்க அப்படியே அணுவளவும் பிசாம செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால என்ன செய்யணும், இந்த மாதிரி பிற மதத்தினுடைய கலாச்சாரங்கள், இஸ்லாம் தூய்மையான ஒரு மார்க்கம், பகுத்தறிவான ஒரு மார்க்கம், அப்படியாப்பட்ட மார்க்கத்தில் இப்படி ஒரு இழிவான செயல்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். பிற மதத்தவர்கள் காரி துப்பக்கூடிய அளவிற்கு நம் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய வெற்றி தர ஒழியக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து முற்றிலுமாக விலகி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த முஹர்ரம் மாதம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பு என்ன, அந்த மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய தத்துவம் உண்மையான விளக்கம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்கள் நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.